ஒரு யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ண தான் பார்க்க போகிறோம். 2024 உள்ள ரூல்ஸை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி கூகுள்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இது மொபைலு பிசி எல்லாமே ஒன்று தான், ஓகேவா? அந்த சைன்இன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். உங்களுடைய மெயில் ஐடி இருந்தது அப்படின்னா கொடுங்க. ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, நான் கிரியேட் பண்ணவே இல்லை சார் அப்படின்னா, நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார் மை பர்சனல் யூஸ், அடுத்து ஃபார் சைல்டு, அடுத்து ஒர்க் மை பிஸ்னஸ். நீங்கள் பர்சனல் யூஸ்னால் அதை வந்து இது பண்ணுங்கள். சின்ன பசங்க சைல்டு 18 வயசு கீழே இருக்கணும்னா சைல்டு கொடுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா மை பிஸ்னஸ் கொடுங்க. நான் இப்போ பர்சனல் யூஸ், நல்லா பர்சனல் யூஸை ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட் நேம் கேட்கும். உங்களுடைய ஃபஸ்ட் நேம் என்னவோ அந்த நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள், சரிங்களா? என்னோட நேம் வந்து ஃபுல் நேம் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள். லாஸ்ட் நேம் வந்து உங்களுடைய இனிஷியலாக இருந்தால் இனிஷியல் போடுங்க. இனிஷியல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அப்படியே கூட விட்டுடலாம், ஓகே? அது வந்து ஆப்ஷனல் தான். பட் ஆனால் நீங்கள் இருக்குது அப்படின்னா ஃபில்லப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்த உடனே உங்களுடைய மந்த்து கேட்கும். உங்களுடைய மந்த் என்னவோ அந்த மந்த்தை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய டேட், ஓகேவா? உங்களோட டேட் என்னவோ அதை கொடுத்துட்டு அடுத்து உங்களுடைய இயர் என்ன வருஷமோ அந்த வருஷத்தை கொடுத்துட்டு ஜென்ரல் வந்து உங்களுடைய ஃபீமேலாக மேலான்னு கேட்கும். அந்த மேலோ என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவங்களே வந்து கிரியேட் பண்ண மெயில் ஐடி அதெல்லாம். பட் அது வேணும் அப்படின்னா அதில் கிளிக் பண்ணுங்கள். இல்லை சார் நான் புதுசாக நானே கிரியேட் பண்ணோம்னா கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ்னுக்குல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா? அதை கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கான மெயில் ஐடி வந்து நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொடுங்க. இப்போ நான் சேன் ரிவ்யூ அப்படின்றத கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த @gmail.com அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட்டில் இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணோன்னா ஜஸ்ட் யூசர் நேம் மட்டும் போட்டால் போதும், ஓகேவா? யூசர் நேம் போட்டுட்டு அதில் என்னென்ன யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து சேன் ரிவ்யூஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சைடில் கிளிக் பண்ணுறேன். இல்லை நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்படின்னா தட் யூசர் நேம் இஸ் டேக்கன் அப்படின்னா ட்ரை அனதர் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் வேறு நேம் தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க, ஓகேவா? ஜஸ்ட் நான் இப்போ வேறு அது கூட வந்து அஃபிஷியலு இல்லை வேறு எதுவோ நம்பரோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இருக்குது அப்படின்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் அதில் வந்து சேன் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும், ஓகேவா? அந்த மாதிரி ஓகே ஆகிடுச்சு, பாஸ்வேர்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கிரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், ஓகேவா? அந்த நேம் யாரும் வச்சிடலன்றது, ஓகேவா? இப்போ நான் கொடுத்து வந்துட்டேன். உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுத்துங்க. ஜஸ்ட்டு ஃபஸ்ட் லெட்டர் கேப் லெட்டரும் மீதெல்லாம் சும்மால் அடுத்து ஒரு சிம்பிள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், நம்பர்ஸ்லாம், ஓகேவா? அந்த மாதிரி ஒரு 8 டிஜிட்டில் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்கும், ஓகேவா? உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகும். இந்த மொபைல் நம்பர் எதுக்காக கொடுக்குறது அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மூலிமா மொபைல் நம்பர் வச்சு நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம், அதுக்காக தான், ஓகேவா? மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்குள்ளே தான், ஓகேவா? அந்த 30 செகண்ட்குள்ளே கரெக்டாக பார்த்துட்டு என்ட்ரு பண்ணிக்கணும். இப்போ எனக்கு ஓடிபி வந்துருச்சு. 6 டிஜிட்டல் நம்பர் வந்திருக்கும். அந்த 6 டிஜிட்டல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகும், ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் மெயில் ஐடி. உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் வேறு ஏதாவது மெயில் ஐடி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை கொடுத்து யூஸ் பண்ணுங்கள். எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மறந்துட்டுனா கூட அதை வச்சு ரெக்கவர் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ எனக்கு வேணாம் அப்படின்னா ஸ்கிப் கொடுங்க. இப்போ மொபைல் நம்பரும் வேணுமா என்னன்னு கேட்குறாங்க. மொபைல் நம்பர் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுங்க, வேணும் அப்படின்னா ஸ்கிப் கொடுங்க. இது எதுக்காகனா ரெக்கவர் பண்ணுறதுக்காக, ஓகேவா? அடுத்தது எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிக்கும் உங்களோட நேமு, உங்களுடைய இமெயில் ஐடி, அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஐ எம் அக்ரின்னு கேட்கும். ஐ அக்ரின்றத கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா? ஐ அக்ரின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து மெயில் ஐடி வந்து கிரியேட் ஆகிடும், ஓகேவா? இப்போ மெயில் ஐடி கிரியேட் ஆனோடனே அதில் கிளிக் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி கிரியேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த இதில் கிளிக் பண்ணோடனே இதில் யூடியூப்னு காமிக்கும். அந்த யூடியூப் வந்து கிளிக் பண்ணுங்கள். யூடியூப் கிளிக் பண்ணோடனே மேலே கார்னரில் வந்து சைன்இன்றது கேட்கும். உங்களுடைய மெயில் ஐடி இப்போ கிரியேட் பண்ணிங்களா அதை வந்து சைன்இன் பண்ணுங்கள். அதை சைன்இன் பண்ண உடனே அதில் வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கான லோகோவோட வந்து நிற்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணிங்களா அந்த மெயில் ஐடி வரும். அதில் கிளிக் பண்ணி கிரியேட் மெயில் சேனல்னு இருக்கும், ஓகேவா? அப்போ அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கிரியேட் ஏ சேனல் இருக்குல்ல அதை வந்து கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி வரும், ஓகேவா? இதில் தான் நேம், ஓகேவா? உங்களோட நேம் என்ன சேனல் நேம் வேணுமோ அந்த சேனல் நேம் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நான் சேன் ரிவ்யூஸ் அப்படின்னா என்னோடய சேனல் நேம் வந்து கொடுத்துட்றேன். சேனல் நேம் கொடுத்தோன்னே கீழே ஹேண்டில்னு இருக்குது. அந்த ஹேண்டில் அப்படின்னு என்னென்னா உங்களுடைய சேனல் வந்து ஒரிஜினலாட்டி யாரும் இது வச்சு யூஸ் பண்ணலை அப்படின்னா அதுக்காக ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த சேனல் நேம் வந்து கொடுக்கலாம். பட் அதை வந்து யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ நான் ஜஸ்ட் அதில் கொடுத்தோன்னே இந்த நேம் வந்து ஆல்ரெடி யாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த டோக்கன் வந்து யூஸ் பண்ணலாம், ஓகேவா? இப்போ எனக்கு இந்த மாதிரி வேணாம், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வேணால் நான் சேன் ரிவ்யூஸ் அஃபிஷியல்னு கொடுக்குறேன். அஃபிஷியல்னு கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். அப்பயும் வந்து இது
யாரையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட இல்லை 1 இல்லை S2 அந்த மாதிரி வந்து நீங்கள் நம்பர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஹேண்டில் உங்களுடைய சேனலுக்கான ஹேண்டில் இந்த சிம்பிள் போட்டு இதை சர்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களுடைய சேனல் வந்து ஷோ ஆகும். ஓகேவா, அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு பிராண்டட் சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னா அதர் சேனல் யாராவது உங்களை மாரியே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட சேனல் வந்து ஜஸ்ட்டு ரிவ்யூவில் வருமோ வசரம், பட் அவங்களுக்கு வந்து கண்டென்ட்டில் வராது. அதுக்காக தான். ஓகேவா, கரெக்டாக கொடுத்தோன்னே டிக்கு க்ரீன் கலர் வந்ததுக்கப்புறம் கெட் ஷாட் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா, இப்போ நான் கெட் ஷாட் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சேனல் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா, ஜஸ்ட் இவ்வளோ தான் இவ்வளோ தான் சேனலில் வந்து கிரியேட் பண்ணுறது தான். பட் இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாமா? ஜஸ்ட்டு வியூ யுவர் சேனல்ன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். வியூ யுவர் சேனல்னு கொடுத்தேன். இதுதான் என்னோட சேனல். இது ஓகேவா, இந்த ஹோம் பேஜோட தான் ஜஸ்ட் வந்துருச்சு. இதில் என்ன பண்ணால் நம்ம யூடியூப் ஸ்டுடியோன்னு சொல்லுவோம். அதில் அந்த கஸ்டமர்ஸ் இருக்குல்ல, அந்த கஸ்டமர்ஸ் சேனல் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போகும். ஓகேவா, அந்த யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, அது என்னென்ன ரூல்ஸு, அது நம்ம எப்படி அப்ளை பண்ண அதை பற்றி சொல்கிறேன். ஜஸ்ட்டு கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து கஸ்டமர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வரும். என்ன பண்ணணும்னா நான் ஒன்றா ஓவரால் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு டாஸ்போர்ட் அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் வரும். உங்களோட சேனல் அனலிட்டிக்ஸ் எல்லாமே இதில் காமிக்கும். அதுக்கப்புறம் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு அப்லோட் பண்ண வீடியோஸு ஷார்ட்ஸு எல்லாமே இதில் ஷோ ஆகும். ஓகேவா, அதுக்கப்புறம் அனலிட்டிக்ஸ்னால் உங்களுடைய வீடியோ வந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ சப்ஸ்கிரைப் இருக்குது, கண்டென்ட் எல்லாமே செக் பண்ணுறது. ஓகேவா, அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் சேனலில் வீடியோக்கு வந்த கமெண்ட்லாம் பார்க்குறது. அடுத்து சப்டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் நீங்கள் போட்டிருக்க வீடியோஸ் என்ன சப்டைட்டில் யூஸ் பண்ணால் அது. ஓகேவா, அடுத்தது காப்பிரைட்ஸ்னால் உங்களுடைய வீடியோஸ் யாராவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் காப்பிரைட் கொடுக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் எதுக்கு அப்படின்னா உங்களுடைய சேனலுக்கான ரூல்ஸ். ஓகே, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷனுக்கான எலிஜிபிள்ஸ். இது வந்து 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கணும். அடுத்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்கணும் 1 இயர்க்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ வந்து 90 டேஸ்க்குள்ளே 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கணும். ஓகே, இது எல்லாம் போயிருந்தது அப்படின்னா நீங்கள் மானிட்டேஷன் வந்து எலிஜிபிள். ஓகேவா, இதில் வந்து பாருங்கள் இந்த இமெயில் மெயின் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் சேனலை கிரியேட் பண்ணணும், இதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் பண்ணாதான் ஒரு 100% பர்ஃபெக்டான யூடியூப் சேனல். ஓகேவா, இப்போ நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி எனக்கு அது ரெக்கமெண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா கம்ப்ளீட் த பேசிக்ஸில் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆனில் இல்லை. அது எதுக்காக அப்படின்னா இது நான் சொல்கிறேன் அப்புறமா. ஃபஸ்ட்டு இப்போ அந்த இதை வந்து ஆன் பண்ணும். ஓகேவா, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆன்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூ கேட்கும். ஓகேவா, அந்த கண்டினியூன்றதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு டெக்ஸ்ட்டாக ஃபோனான்னு கேட்கும். டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி சென்ட் ஆனதை நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ எனக்கு ஓடிபி வந்துருச்சு. என்னோட வந்த ஓடிபி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேட்கும். இதில் வந்து டேர்ன் ஆனான்னு கேட்கும். டேர்ன் ஆன் இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து வேறு யாராவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது மூலிமா நீங்கள் வந்து சேனலில் வந்து யாரும் திருட முடியாத அளவுக்கு நமக்கு வெரிஃபை பண்ணுறது தான் இந்த இது. ஓகே, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. பட் இது வந்து ஃபாலோ கம்ப்ளீட் கிடையாது, எந்த ஸ்ட்ரைக்கும் இல்லைன்றதுக்காக ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இது வந்து பாஸ் ஆஃப் த சேனல் ரிவ்யூஸ். உங்களுடைய மானிட்டேஷன் எலிஜிபிள் எல்லாம் முடிஞ்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற ரூல்ஸ். ஓகேவா, இது எல்லாம் இப்போ இது நம்ம ஏர்னிங் இதை முடிச்சாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா கஸ்டமைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நீங்கள் லோகோஸ் எல்லாமே செட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நான் ஒன்றா சொல்கிறேன். ஓகேவா, பர்டிகுலராக வீடியோ சப்ளைட்ஸில் வந்து சேனல் ட்ரைலர் அண்ட் த பீப்புள் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த சப்ஸ்கிரைபர். இது என்ன அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்லோட் பண்ண வீடியோவை உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு ஹோம் பேஜில் வந்து காமிக்கணும். ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கணும். ஆட் வீடியோ கிளிக் பண்ணி எந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஹோம் பேஜில் வந்து சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே உள்ள உங்கள் சேனல் போகும்போது அதை காமிக்கும். ஃபீச்சர் வீடியோஸ் த ரிட்டன் சப்ஸ்கிரைப் அப்படின்னா இதில் வந்து ஆடை கிளிக் பண்ணி உங்களுடைய வீடியோஸும் சரி இல்லை அதர் சேனல்ஸில் போட்டிங்கன்னா அந்த வீடியோஸ் இதில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இதில் கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்காக இந்த ஃபீச்சர் ஆஃப் த வீடியோ ரிட்டர்ன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, சப்ஸ்கிரைபர் இல்லாமல் மற்றவங்களும் காமிக்கிறதுக்காக. ஓகே, அடுத்தது இந்த ரெக்கமெண்ட் ஆஃப் த வியூவர்ஸ். இது வந்து வியூவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது வந்து புதுசாக வந்திருக்க ஒரு அப்டேட்ஸ். ஓகேவா, இது வந்து எனேபிள் இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுடைய வியூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இல்லை மோர் செட்டிங்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி காமிக்கும். இதில் வந்து என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டைப்பில் வந்து வீடியோஸு ஷார்ட்ஸு லைவ் ஸ்ட்ரீம்ஸு அந்த ரீசன்ஸில் வந்து ஆல் கண்டென்ட்டு ரெக்கமெண்டட் கண்டென்ட் ஒன்லி அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஓகேவா, இதில் வந்து வீடியோஸ் வந்து உங்களுடைய கண்டென்ட் வீடியோ அது மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு அதை ஆன் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் வீடியோ வருதுன்னா அதை வந்து ஆன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கண்டென்ட்ஸும் இந்த ரேடியன்ஸ் கண்டென்ட்னா ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் நீங்கள் லாஸ்ட்டாக 12 மந்த்துக்குள்ளே போட்ட வீடியோஸில் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணும். மீதி எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணாது. ஓகே, அது ஆல் கண்டென்ட்ஸ்க்குன்னா நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவையும் ரெக்கமெண்ட் பண்ணும். ஓகேவா, இதில் உங்களுக்கு ஷார்ட்ஸ் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணால் ஷார்ட்ஸ் மட்டும் ஆன் பண்ணுங்கள். இல்லை வீடியோஸும் ஷார்ட்ஸும் ஆன் பண்ணால் அதை 2த்தையும் ஆன் பண்ணுங்கள். இல்லை எனக்கு 3மே வேணும்னா 3த்தையும் ஆன் பண்ணிவிட்டு டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 3 இதுவுமே லைவ் வீடியோவும் சரி ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே இதாகும். ஓகேவா, அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப்
செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் வீடியோஸு ஹோம் பேஜில் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிறதுக்காக ஓகேவா. இதில் பாப்புலர் வீடியோஸு, லைவ் நவ்வு, இல்லை போஸ்ட் நவ்ஸு, ஃபீச்சர் சேனல் நீங்கள் 2-3 சேனல் இருக்குன்னா அதுவும் உங்களுடைய சேனலில் காமிக்கிறதுக்கு, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறதுக்காக இதில் வந்து ஆட் பண்ணுறது தான் ஃபீச்சர்ஸ். இது நான் பற்றி தெளிவாக ஒரு நெக்ஸ்ட் வீடியோ போகிறோம் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டிங், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ், இதில் தான் உங்களுடைய தம்ப்நெயில் செட் பண்ணணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் த 98x98 பிக்சலில் இருக்கணும், 4 MBக்குள்ளே இருக்கணும். அது PNG GIF இதெல்லாம் வந்து அப்லோட் ஆகும் ஓகேவா. இது வந்து சப்போர்ட் பண்ணணும் இது ஓகேவா. இல்லை அப்லோட் ஃபைல்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட லோகோ எதுவோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பேனர் இமேஜ். இந்த பேனர் இமேஜ் பார்த்தீங்கன்னா அதோட பிக்சல் பார்த்தீங்கன்னா 2048x1152 பிக்சல் 6 MBக்குள்ளே இருக்கணும் ஓகேவா. லெஸ் தென் 6 MBக்குள்ளே இருக்கணும். அதுவும் அப்லோடு கிளிக் பண்ணி நீங்கள் அது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் அந்த பேனரை ஓகேவா. அடுத்தது வீடியோ வாட்டர் மார்க். இந்த வீடியோ வாட்டர் மார்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் ஜஸ்ட்டு என்ன பிக்சலில் இருக்கணும்னா 150x150 பிக்சலில் இருக்கணும். யூஸ் ஆஃப் த PNG GIF JPG 1 MBக்குள்ளே இருக்கணும் ஓகேவா. அது அப்லோடு கிளிக் பண்ணிங்கன்னா வாட்டர் மார்க் உங்களுடைய வீடியோ எண்டில் வந்து காமிக்கிறதுக்காக ஓகே. இப்போ நான் ஜஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன், என்னோடய லோகோ வந்து நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் எந்த லோகோ ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த லோகோ வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் ஒரு வீடியோ இருக்குது உங்களுக்கு காமிக்கின்ற ஒரு ஃபோட்டோ வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஓகேவா. ஓகே, இந்த ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எங்கே ட்ராக் பண்ணுமோ ட்ராக் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஜஸ்ட்டு அதை மவுஸால் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ட்ராக் ஆகும். கரெக்டாக பொசிஷன் வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும் ஓகேவா. அடுத்தது அப்லோட் பேனர். இந்த பேனர் வந்து நீங்கள் வந்து பிக்சலில் இருக்கணும். நான் ஜஸ்ட்டு ஒரு 70 இதில் இருக்கிறத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ நான் அந்த பிக்சர் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஓகேவா. இது வந்து பிக்சல் ரேட் அதிகம், பட் உங்களுக்கு ஷோ ஆகிறது மட்டும் இது மட்டும் தான் ஓகே. அந்த விசிபிலிட்டி ஆல் டிவைஸ்னால் மொபைல்ஸு, இது வந்து டெஸ்க்டாப்ஸு, இது வந்து மொபைல்ஸு, அது வந்து டெஸ்க்டாப்ஸ். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டான லெவல் வச்சுட்டு அப்லோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே அப்லோட் ஆகிடும். அங்கே காமிக்க பாருங்க லேப்டாப்பு, கம்ப்யூட்டரு அண்டு மொபைல்ஸ் எல்லாமே காமிட்டுதா. அடுத்தது வாட்டர் மார்க். வாட்டர் மார்க்கில் என்ன வேணும்னா உங்களுடைய சேனல் லோகோவே வைங்க ஓகேவா. அந்த லோகோவை வச்சுட்டு டன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இது என்ன பண்ணோம்னா பப்ளிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணது எல்லாமே சேவ் ஆகும் ஓகேவா. அதை கரெக்டாக பார்த்துங்க. பட் நீங்கள் இது எல்லாமே லோகோ அண்ட் பேனர்ஸு அடுத்து வாட்டர் மார்க், இந்த வீடியோ வாட்டர் மார்க் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகும். இந்த சேவ் பண்ணுறதுக்குன்னா உங்களுடைய பிராண்டடாக காமிக்கிறதுக்காக தான் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. இந்த வாட்டர் மார்க்லாம் கூட உங்களோட வீடியோ எண்டில் வந்து வரும். அது மூலிமா நீங்கள் சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறது. பட் இது எல்லாமே நீங்கள் சேனல் ஆரம்பித்த உடனே பண்ணக்கூடிய விஷயம் ஓகேவா. ஓகே வேணுனே கோ டு சேனல் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வியூ சேனல்ன்றதை கிளிக்கலாம் ஓகே. கோ டு சேனல் கொடுத்தாலும் அதுக்குள்ளே போவோம், நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் காமிக்கும். இல்லை வியூ சேனல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் சேஞ்ச் பண்ணது எல்லாமே ஷோ ஆகுதுங்களா. ஓகே, இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ ஜஸ்ட்டு நான் வந்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே கஸ்டம்ஸில் போய்ட்டு இந்த பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் நேம், இந்த சேனல் நேம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேனல் ஆரம்பித்து 14 நாளுக்கு மேலே தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். 14 நாளுக்கு மேலே வந்து தான் நீங்கள் இந்த நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் ஓகேவா. ஜஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு 14 நாள் ஆகும். அதேமாதிரி ஹேண்டல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 14 days ஆகும் ஓகேவா. அதுவும் 14 நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. அது கீழே இருக்கிறது வந்து உங்களுடைய சேனலுக்கான URL-ம் அது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. அடுத்தது கீழே வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் என்ன சேல் பண்ணுறீங்கன்னு போடுங்க. இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட் காமெடி வீடியோ போடுறோன்னா அந்த காமெடி வீடியோஸ் அண்ட் ஃபன் வீடியோ அப்படின்ட்டு போட்டுங்க. நான் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லைவ்லோ மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோடனே கீழே வந்து ஆட் லாங்குவேஜ், உங்களுடைய ஆட் லாங்குவேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனலில் போகிற வீடியோஸ்க்கான அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து என்ன இதில் ட்ரான்ஸ்லேஷன் ஆகணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணுறது. இது தமிழில் வேணால் தமிழில் கொடுங்க, இல்லை வேணாம் எனக்கு அப்படின்னா இங்கிலீஷில் கொடுங்க ஓகே. ஒரிஜினல் லாங்குவேஜ் இங்கிலீஷில், பட் என்ன தமிழில் நம்ம வேணும்னா செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இந்தாண்ட நம்ம இங்கிலீஷில் கொடுத்துட்டு இந்தாண்ட தமிழில் கொடுக்கலாம், இல்லை இந்தாண்ட தமிழில் கொடுத்துட்டு இந்தாண்ட இங்கிலீஷில் வேணால் கொடுக்கலாம் ஓகே. அது நம்ம செலக்ட் பண்ணுறது. சேனலுக்கான ட்ரான்சாக்ஷனை வந்து கொடுத்து டன் கொடுக்குறது எதுவுமே எனக்கு தேவையில்லை சார், ஜஸ்ட்டு நான் அப்படியே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கொடுத்துட்டு கேன்சல் கொடுத்துருங்க ஓகேவா. அது முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்தீங்க கீழே அப்படின்னா உங்களுடைய சேனலோட URL, இதுதான் வந்து உங்கள் சேனலுக்கான URL வந்து ஓகேவா. இந்த URL வச்சு நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம், அது மூலிமா நீங்கள் சப்ஸ்கிரைப் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்கள் சேனல் வந்து ஒரு ஷோ ஆகும் ஓகேவா. அடுத்தது லிங்க்ஸ். இந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேனல் லிங்க். இதில் என்ன அப்படின்னா உங்களுடைய யூடியூப், இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா இது மூலிமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஜஸ்ட்டு ஒரு லிங்க் ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் அடுத்தது இது பண்ணலாம். இல்லை ஒரு 5 லிங்க் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு யூடியூப்னு கொடுத்துட்டு யூடியூப் சேனல் URL வந்து நான் அந்த
அஃபிஷியல்னு கொடுத்தல அதில் இருக்க யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு பாருங்கள். இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்தது ஆட் லிங்க் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுங்களா அந்த ப்ளூ கலரு, அதை கிளிக் பண்ணி திரும்பி யூடியூப், இன்ஸ்டாகிராமு, வேறு ஏதாவது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லாம் இருக்கலாம் கொடுத்துருங்க. இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னா டெலிட்ன்றதை கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்தது காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன். இதில் என்னென்னா உங்களுடைய மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடி எதுக்காக கொடுக்கணும்னா ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி காமிக்கும். இது மூலிமா நம்ம பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் யாராவது வந்து அலர்ட்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்தா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்காக தான் இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு பப்ளிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு டைம் சேவ் ஆகும். ஓகேவா. நீங்கள் ஒரு டைமும் இதில் சேஞ்ச் பண்ணும்போது பப்ளிஷ்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க. கோ டு சேனல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஷோ ஆகிடும். இப்போ நான் கோ டு சேனல் கொடுத்துட்டேன். நான் பண்ணது எல்லாம் ஷோ ஆகுதான் பக்கமாக சேனல் நேம்ஸில் வந்து அபவுட்ஸில் கிளிக் பண்ணோம்னா நான் யூடியூப் லிங்கை கொடுத்தேன். அந்த லிங்க்ஸில் காமிக்குது, சேனல் டீட்டெயில்ஸ் காமிக்குதும். நான் அபவுட்டில் வந்து ஐ லவ் மை ஃப்ரெண்ட்ஸும் கொடுத்தா அதுவும் ஷோ ஆகுது. ஓகேவா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து கீழே ஆடியோ லைப்ரரிஸ்ன்னு இருக்குது. ஓகேவா. சாரி, செட்டிங்ஸ்க்கு மேலே இருக்க பாருங்கள். ஆடியோ லைப்ரரிக்குள்ள இது வந்து இதுக்குள்ளே ஃப்ரீயாக கொடுக்குற மியூசிக். இதை வந்து நீங்கள் வச்சு காப்பிரைட் இல்லாமல் வீடியோக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்தது செட்டிங்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ். நம்ம இதை பார்க்கக்கூடிய விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், அந்த ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா கரன்சி. உங்களுடைய ஏர்ன் பண்ணுற மணி வந்து என்ன கரன்சியில் வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுறது. தமிழா, இந்தியன் மணியாக வேணுமா, இல்லை அமெரிக்கன் மணியாக வேணுமா, இல்லை யூஎஸ் டாலராக வேணுமா, அந்த மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் சேனல்ஸ். இந்த சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் த ரெசிடென்சி. நீங்கள் எந்த கண்ட்ரின்றதை செலக்ட் பண்ணோம்னா உங்கள் கண்ட்ரிக்குள்ளே உங்கள் சேனல் ஃபுல்லாக ஷோ ஆகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. நான் இப்போ இந்தியா அப்படின்னா இந்தியா அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஜஸ்ட் இது மூலியமாகவும் சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர் வந்து க்ரோத் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ அதை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் த யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ். என்ன அப்படின்னா உங்களுடைய சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணும் போதெல்லாம் உங்களோட சேனல் வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கு. ஓகேவா. இப்போ நாம் ரிவ்யூ சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் நம்ம இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதுக்கான சாஃப்ட்வேர்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. கூகுளுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஓகே. சர்ச் பாக்ஸில் போய்ட்டு சேன் ரிவ்யூஸ் அப்படின்னு உங்களோட சேனல் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். காமிச்சிது அப்படின்னா அந்த ரிவ்யூஸ் ஃபஸ்ட்டு உங்களோட சேனல் நேம் வந்து நீங்கள் போட்டுங்க. ஓகேவா. சேனல் ரிவ்யூஸ்ன்ற நேம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்குது, நம்ம கேபிட்டல் லெட்டரில் போட்டுட்டேன். இப்போ நம்ம ஸ்மால் லெட்டரில் கூட சேனல் ரிவ்யூஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் கீவேர்ட்ஸாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா. இந்த கீவேர்ட்ஸ்லாம் இதுக்குள்ளே இது பண்ணினா இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வரும். ஓகே. நான் ஒரு ரிவ்யூ சேனல்னால் நான் இப்போ ரிவ்யூஸ் சேனல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரிவ்யூஸ் சேனல்னு கொடுக்குறேன். இல்லை நான் ரிவ்யூ பண்ணுறேன்னா ரிவ்யூ அப்படின்றத கொடுங்க. ஓகே. உங்களுடைய சேனல் இது ஒன்று ஒரு காமெடி சேனல்னால் காமெடி சேனல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதாகும். இப்போ நான் ஒரு ரிவ்யூ சேனலாக அந்த யூடியூப் ரிவ்யூ சேனல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ண அப்படின்னா இந்த ரிவ்யூ சேனல்ஸ்னு சர்ச் பண்ணும்போது என்னோட சேனலும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா. அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த கீவேர்ட். ஓகேவா. நீங்கள் இதுக்குன்னு சாஃப்ட்வேரோ எதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறது வேஸ்ட்டு. இப்போ நான் ஒரு மூவி ரிவ்யூ பண்ணால் மூவி ரிவ்யூ சேனல்னு கொடுத்துருக்கோம்னா அந்த மூவி ரிவ்யூ சேனல்னு சொல்லி கொடுக்கும்போது என்னோட சேனலும் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும். ஓகேவா. ஒரு ஃபிலிம் ரிவ்யூ சேனல்ஸ் அப்படின்னு கொடுக்குன்னா அந்த ஃபிலிம் ரிவ்யூவில் மாரி கொடுக்கும். ஓகே. அந்த மாதிரி எந்த இதுவோ நீங்கள் யூஸ் பண்ணுற சேனல் ரிலேட்டடான கண்டென்ட் எடுத்து கீவேர்ட்ஸாக போட்டு ஆட் பண்ணிக்கங்க. ஓகேவா. இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த ரிவ்யூன்றது சேனல்னு போட்டு செக் பண்ணும்போது உங்களுடைய சேனலும் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா. இது மூலிமா க்ரோத் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைபரை. ஓகே. உடனே சரி. ஓகே. இது பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ். இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸில் என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்ஸ் ஃபார் கிட்ஸா இல்லை நோ கிட்ஸா அந்த மாதிரி ஷோ ஆகுது. இதில் நான் இது எல்லாமே இருக்குது. நான் இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து காமிக்கிறேன். ஓகேவா. மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இல்லை ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்து அட்வான்ஸில் வந்து கிளிக் பண்ணேன். இதில் வந்து மேட் ஃபார் கிட்ஸாக நீங்கள் வந்து எட்ஸ் ஃபார் கிட்ஸ் சேனல்னால் இது கிட்ஸு மட்டும்தான் பார்க்க முடியும். 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க யாரும் பார்க்கக்கூடிய. நோ மார் கிட்ஸ் அப்படின்னா உங்களுடைய கண்டென்ட்ஸ் வந்து கிட்ஸ் யாரும் பார்க்க முடியாது, 18க்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே பார்க்கலாம். அந்த மாதிரி இது ஐ வாண்ட்னா சின்ன பசங்களும் பார்க்கலாம், பெரியவங்களும் பார்க்கலாம். அதை கொடுக்குறது. ஓகேவா. அடுத்தது லிங்க் ஆட்ஸன்ஸ் லிங்க் இருக்குல்ல, அது வந்து லிங்க் பண்ணணும்னா அது வந்து நம்ம ஒரு யூடியூப் வெப்சைட் அந்த மாதிரி வச்சுருக்கோம் யூஸ் பண்ணுறது, அது தேவையில்லை. அடுத்தது ஆட்டோமேட்டிக் கேப்ஷன் அப்படின்னா டோன்ட் சே த ப்ராப்பர்லி த இன்டர்நேஷன்ஸ் வேர்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோ கேப்ஷன் அக்சஸ் த மேக் மிஸ்டேக்ஸ். இது என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு தமிழாக்கத்தில் காமிக்கிறேன். ஓகேவா. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கூகுள் ட்ரான்ஸ்லேட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷில் ஏதாவது வேர்டு தெரில அப்படின்னா இந்த மாதிரி மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்தாண்ட இங்கிலீஷில் டிரெக்ட் இந்தாண்ட அவுட்புட்டில் வந்து தமிழ் கொடுத்துட்டு நான் இதில் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து
ஃபேஸ் பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிட்டு வந்தேன். இதில் என்ன அப்படின்னா தனியங்கு தலைப்புகள், தகாத வார்த்தைகள் காட்ட வேண்டாம், தனியாக தலைப்புகள் அவ்வப்போது தவறுகளை ஏற்படுத்தும், இந்த அமைப்பு பொருத்தமற்ற வார்த்தைகளை காட்டுவதை தடுக்கிறது. ஓகேவா, நீங்கள் வந்து தப்பான வேர்டு ஏதாவது வந்தது அப்படின்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தப்பான வேர்டு எதுவுமே கமெண்ட் செக்ஷனில் பண்ணாலும் உங்களுக்கு காமிக்காது. ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக கேப்ஷன் வந்து டெலிட் பண்ணும், அந்த மாதிரி இது. ஓகேவா, அலோவ் பண்ணிக்காது. ஓகே, சரி, அதை வந்து எனேபிள் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு வந்து தகாத வார்த்தை வந்து அதில் வராது. ஓகேவா, சரி, அடுத்தது என்ன அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன அப்படின்றத உங்களுக்கு தமிழாக்கி காமிக்கிறேன். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா விளம்பரங்கள்னு சொல்லுவோம். ஓகே, அந்த விளம்பரம் அப்படின்னா ஆர்வம் சார்ந்த விளம்பரங்கள் முடக்க. இந்த விருப்பத்தை நீங்கள் தேர்வு செய்தால் உங்கள் சேனலில் உள்ள வீடியோக்களில் பார்வையாளர்கள் ஆர்வங்கள் அல்லது மறு சந்தைப்படுத்துதல் விளம்பரங்கள் போன்ற தணிக்கப்பட்ட விளம்பரங்களை காட்டப்படாது. இது உங்கள் சேனலில் வருவாயை கணிசமாக குறைக்கலாம், கூடுதலாக சம்பாதித்த செயலை அறிக்கையை மற்றும் ரீமார்க்கெட்டிங் பட்டியலில் உங்கள் சேனல் செய்களை நிறுத்திவிடும். ஓகேவா, இது வந்து நம்ம எனேபிள் பண்ணோம்னா மோனிட்டரைசேஷனுக்கு முன்னாடியே கூட நம்ம சேனலில் வந்து வீடியோ ஆட் வந்து ஓடும். எனக்கு அது தேவையில்லை அப்படின்னா கொடுத்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் நம்ம அது வந்து வேணும்னா பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்தது கிளிப்ஸ். இந்த கிளிப்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஓகேவா, கிளிப்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனது உள்ளடக்கத்தை கிளிப் செய்யும் பார்வையாளர்களை அனுமதிக்கும். இந்த விருப்பத்தை நீங்கள் தேர்வு செய்தால் பார்வையாளர்கள் உங்கள் உள்ளடக்கத்தை கிளிக் செய்ய முடியாது, மேலும் உங்கள் உள்ளடக்க தற்போதைய கிளிக்கையும் முடக்கப்படும். இந்த விருப்பத்தை நீங்கள் மீண்டும் தேர்வு செய்த உள்ளடக்கத்தை ஏற்கனவே உள்ள கிளிப் மீண்டும் இயங்கும். ஓகேவா, இந்த கண்டென்ட்டில் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த லைக்ஸு அந்த வியூஸு எல்லாத்தையுமே வந்து அலோவ் பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்னா இந்த கிளிப்பை கிளிக் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து அலோவில் தான் கொடுக்கணும். அது வந்து ஜென்ரலாக அலோவில் தான் இருக்கும், அதை நீங்கள் அலோவிலே கொடுத்துருங்க. ஓகேவா, அது வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது அதர் செட்டிங்ஸ். இந்த அதர் செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஒரு யூடியூப் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மேனேஜிங் அக்கௌண்ட்டுக்கு போவோம். இந்த அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் சேனல் ஸ்டேட்டஸு ரிவ்யூ பண்ணுறது இல்லை வேறு அதர் சேனல்லாம் க்ரியேட் பண்ணால் இதில் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒரே சேனல்லே. அடுத்தது ரிமூவ் யுவர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா யூடியூப் சேனல் ரிமூவ் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுற அந்த கண்டென்ட்லாம். அடுத்தது ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி. இது வந்து கரெக்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் கூடிய விஷயம். இதை நான் ஜஸ்ட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ்னு இருக்குது, அடுத்தது இன்டர்மீடியட் ஃபீச்சர்ஸு, அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ், மொத்தம் 3 இருக்குது. ஓகேவா, இந்த 3 ஃபீச்சர்ஸும் என்னென்ன ஃபெசிலிட்டி, பட் இது என்ன அப்படின்றதுனா ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட இது பார்த்தீங்கன்னா நார்மலாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம், பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம், ஆட் கொலாபரேஷன் பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம், ஆட் நியூ வீடியோஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா, அதுக்கான இது வந்து எலிஜிபிள். இது வந்து ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எனேபிள் ஆகிடும். ரெண்டாவது வந்து இன்டர்மீடியட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா இது எதுக்குன்னா வீடியோஸ் லாங்கர் தென் 50 minutes அண்ட் கஸ்டம் தம்ப்நெயில்ஸ் அந்த லைவ் ஸ்ட்ரீம்ஸ். இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய வீடியோ 15 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ண முடியும், தம்ப்நெயில் வந்து சேஞ்ச் பண்ண முடியும், நீங்கள் லைவ் வீடியோ போட முடியும். ஓகேவா, அந்த 2வது ஸ்டெப்ஸ் எனேபிள் பண்ண தான். அதுக்கு என்ன பண்ணால் வெரிஃபை ஃபோன் நம்பர் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபோன் நம்பர் கேட்கும், இது டெக்ஸ்ட்டாக காலான்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரி என்ன கண்ட்ரியோ செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் கோட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலுக்கான ஓடிபி ஒன்று வரும், 6 டிஜிட் நம்பர். அந்த 6 டிஜிட் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா, 6 டிஜிட் நம்பர் எனக்கு வந்துச்சு. அந்த நம்பர் வந்து நான் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்தோன்னா சப்மிட் அப்படின்றது கேட்கும். அந்த சப்மிட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. சரிங்களா, சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணோடனே ஃபோன் நம்பர் வெரிஃபைன்னு வந்துடும். இப்போ நீங்கள் போனீங்க ஜஸ்ட் பேக் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்டெப் 2வது இது வந்து உங்களுக்கு ஓகே ஆகிடும். இப்போ சேனல்ஸில் போய்ட்டு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இமிடியேட் இதில் வந்து இதாகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து 15 நிமிஷத்துக்கு மேலே இருக்க வீடியோ போட்டுக்கலாம், தமிழ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவும் போட்டுக்கலாம், லைவும் போட்டுக்கலாம். ஓகேவா, அடுத்தது அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ். இதில் என்னென்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேட் த கண்டென்ட் ஐடி கிளைம், create more live stream daily, upload more videos daily, create more shorts video daily, அடுத்து embed live streams, external link and video description, eligible apply for monetization. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவை யாராவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுடைய லைவ் ஸ்ட்ரீம் வந்து டெய்லிக்குமே லைவ் வீடியோ போடலாம், டெய்லிக்குமே அதிக வீடியோ ஒரு 10-20 வீடியோ கூட அப்லோட் பண்ணலாம், ஷார்ட் வீடியோவும் அதே ஒரு 10-20 வீடியோ போடலாம். அதுலேருந்து எனேபிள் ஆனால் இந்த வீடியோலாம் எனேபிள் ஆனால் லைவ் ஸ்ட்ரீமும் டெய்லிக்கும் போடலாம். அதேமாதிரி லிங்க்ஸ் ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மானிட்டேஷனுக்கு வந்து இது எலிஜிபிளும் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து எந்தாண்ட செல்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 இது இருக்குது. ஒன்று வீடியோ வெரிஃபிகேஷன், அடுத்தது வேலிட் ஐடி, அடுத்து சேனல் ஹிஸ்ட்ரி. இந்த வீடியோ வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிளி த லுக் த ஃபோன் கேமரா அண்ட் ஃபாலோ த ப்ரொமோட்ஸ் அண்ட் கெட் கியூ அட்வான்ஸ் ஆஃப் த 2 months ஆஃப் சேனல் ஆக்டிவிட்டி யூ ஆர் த கம்யூனிட்டி கைட்லைன் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஆட்டோமேட்டிக்லி டெடிக்ட் டு த வீடியோஸ். ஓகேவா,
இது வீடியோ கிரியேட் மிஷின்மா உங்களுடைய வீடியோ கால் மூலிமா உங்களுடைய ஃபேஸை காமிச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணுறது. இது வந்து 2 மந்த்துக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை பண்ணணும். ஓகேவா. அடுத்தது வேலிட் ஐடினா இதுக்கானது பாஸ்போர்ட்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸ். அது மூலிமா வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் நல்லா தெளிவாக தெரியுற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா 2 மந்த்துக்கு மேலே இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. பட் சேனல் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 2 மந்த்துக்கு மேலே உங்கள் சேனல் வந்து கரெக்டாக எல்லா கைட்லைன்ஸ் வேலையும் மீறாமல் கரெக்டாக போயின்னு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வியூஸ் போயின்னு இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேனல் ஹிஸ்ட்ரி வந்து எனேபிள் ஆகிடும். எனேபிள் ஆனோடனே இந்த அக்சஸ் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். ஓகேவா. கீழேயும் டிக் ஆனோடனே சேனல் ஹிஸ்ட்ரி டிக் ஆன இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று டிக் ஆனால் கூட உங்களுக்கு வந்து இது எனேபிள் ஆகிடும். ஓகேவா. இப்போ எலிஜிபிள் இருக்குது, பட் ஆனால் எனேபிள் ஆகலை. ஓகேவா. இது எல்லாத்தையும் மாற்றிட்டு சேவ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். அடுத்தது அதே செட்டிங்ஸில் கிளிக் பண்ணி ஜஸ்ட் வேறு என்ன இருக்குது அப்படின்னா நான் வந்து அப்லோட் டிஃபால்ட்ஸ், இந்த அப்லோட் டிஃபால்ட்ஸ் என்னென்னு சொல்கிறேன். உங்களோட டைட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறது, டிஸ்கிரிப்ஷனு. இப்போ நீங்கள் ஒரு 10 வீடியோ ஒரே கண்டென்ட் வீடியோ போகிறீங்கன்னா அதுக்கான டைட்டில்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து விசிபிலிட்டியில் வந்து பப்ளிஷில் இருக்குதா அன்லிஸ்ட்டில் இருக்குதா அப்படின்றத கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துக்கலாம். ஓகேவா. அதெல்லாம் பண்ணுறது. அடுத்து அட்வான்டேஜ் திங்கில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இது வந்து ஸ்டாண்டர்ட் லைசன்ஸா அப்படின்றத செலக்ட் பண்ணி ஓகே யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாமா இல்லை ஸ்டாண்டர்டாக சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். அடுத்து கேட்டகரி என்ன கேட்டகரி, ஸ்டாட்மெண்ட்டா என்டர்டெயின்மெண்ட்டா இல்லை ஃபோர்ட்ஸா அந்த மாதிரி கொடுக்குறது. அதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோ லாங்குவேஜ், உங்களுடைய வீடியோ வந்து என்ன லாங்குவேஜில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இது வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா. அதுக்கப்புறம் நான் கேப்ஷன் வந்து இது நான் கேப்ஷன்லேயே இருக்கட்டும். அடுத்தது டைட்டிலுக்கான டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் அது என்னவோ செலக்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் வந்து ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்குமான்றது. அடுத்து ஷோ மினி லைக்ஸ்னால் உங்களோட வியூஸும் லைக்ஸும் ஷோ பண்ணணுமா சப்ஸ்கிரைபருக்கு வேணாமான்னு கேட்குறாங்க. ஓகேனா ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பி தேடும். அதுக்கப்புறம் பர்மிஷன், இந்த பர்மிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓனர் யாருன்றது காமிக்கும். இல்லை வேறு யாராவது ஒரு ஆனரை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய மெயில் ஐடி இதையும் கொடுத்து என்னென்ன எல்லாம் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டியில் வந்து ஆட் ஃபில்டர்ஸ் அண்ட் டிஃபால்ட்ஸு இதெல்லாம். பட் இதெல்லாம் நீங்கள் எந்த இதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகேவா. இது கூட அவங்க சர்வே, இந்த சர்வே வேணுன்னா பண்ணுங்கள், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா. ஜஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் இவ்வளோ தான். ஓகேவா. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சேனலை வந்து மெயின்டைன் பண்ணுறது. இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். ஸ்டுடியோவில் பார்க்கலாம். பாய்.